Hebron Ministries என்று தேவன் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம். மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் பகுதி மாத்திரம் வாசிப்போம். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும். Hallelujah. Your hand shall be lifted up over your adversaries or enemies. Your hand shall be lifted up over your adversaries or enemies. உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்காதீங்க. ஆமாம், அவங்க உங்கள் விரோதியில் உங்களுடைய ஃபெலோ ஒர்க்கர், உங்களோடு கூட இருக்கிறவங்க, உங்கள் விசுவாசி. அதனால் ஆண்டவர் தேவன் இன்றைக்கு சொல்கிறாரு, சொல்லுங்கள் அப்படியே கரங்களை வைத்து, என்னுடைய கை என்னை விரோதிக்கிறவர்கள் மேல் உயரும். என்னுடைய கை என்னை விரோதிக்கிறவர்கள் மேல் உயரும். என்னுடைய கை இந்த ஜூன் மாதத்தில் என்னை விரோதிக்கிறவர்கள் மேல் உயரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் உன்னை யார் விரோதித்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு மேலே உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் கொம்பை உயர பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுக்கு பிடித்தவர்களாய் இருக்க வேண்டும். சார், இன்றைக்கு ஆண்டவர் இந்த அருமையான வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கென்று தேவன் கொடுத்த ஜூன் மாதம் நான் அதிகமாக எதிர்பார்த்த ஒரு மாதம். ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தில் எத்தனையோ காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேகர் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நாமும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஜெபத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறான்னு சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு ஆண்டவர் 4 காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது யாத்திரையாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம், நமக்கு தெரிந்த பகுதி 9, 10, 11 வசனங்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலை மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் எப்படி நம்முடைய விரோதிகள் மேல், நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிற மேல், நமக்கு அநீதி செய்தவர்கள் மேல், நம்ம மேலே தேவையில்லாமல் கோபப்பட்டவர்கள் மேல், தேவையில்லாமல் நம்மோடு விரோதித்தவர்கள் மேலே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் கை உயரும். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு 4 காரியங்களை கர்த்தர் இந்த சாப்டரில் நமக்கு கற்றுத்தருகிறார். ஒன்று, chosen rod, தெரிந்து கொள்ளப்பட்ட கோல். முதல்ல chosen rod. நமக்கு தேவனால் இந்த அருமையான மோசே விரோதிகளை மேலே அவன் உயர்த்தப்பட்டது நோக்கம் என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கோலை தன் கையிலே பிடித்திருந்தான். ஹல்லேலூயா. ரெண்டாவது அவன் என்ன செய்கிறான்? chosen leaders, தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்களை உருவாக்கினான். தேவன் தெரிந்து கொண்ட தலைவர்களை உருவாக்கினான். மூன்றாவது என்னன்னா, chosen book, தெரிந்து கொள்ளப்பட்ட புத்தகத்தை கனப்படுத்தினான். மூணாவது chosen book. நாலாவது chosen place, தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திலே தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வெற்றி வேண்டுமென்றால், ஒரு ஜெயம் வேண்டுமென்றால், ஆண்டவர் நமக்கு ஒரு சோர்ஸ். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேவன் ஒரு சோர்ஸ்னா என்ன? ஆண்டவர் உங்களுடைய வேலை, இல்லை வியாபாரம், இல்லை ஊழியம்,
இல்லை குடும்பம், சபை, இவை எல்லாம் கர்த்தர் தேவன் தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு சோர்ஸ்னா அந்த கோல் போல இல்லையா? தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு கோலை தேவன் இந்த மோசேயினுடைய கரங்களிலே கொடுக்கின்றான். அந்த கோலை கொண்டு நிறைய அற்புதங்களை மோசே நடப்பிக்கிறத பார்க்க முடிகிறது. அதுபோல் உங்களுடைய கோல் உங்களுடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், இல்லது வியாபாரமாக இருக்கலாம், இல்லது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், இல்லை அது உங்களுடைய பிஸ்னஸ், அதாவது உங்களுடைய சபையார், எதை தேவன் உங்களுக்காக தெரிந்து கொண்டாரோ அதை நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் கரங்களை பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. எந்த வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை வச்சிருக்காரோ அந்த வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். எந்த வியாபாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரோ அந்த வியாபாரத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். எந்த குடும்பத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரோ அந்த குடும்பத்திற்கு நீங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் உங்களை உயர்த்தி மேற்கொள்ள செய்வார். எத்தனை விரோதிகள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பினால் கூட அந்த விரோதிகள் மத்தியில் உங்களுடைய கோலை, அதாவது நீங்கள் உங்கள் சோர்ஸு, உங்களுடைய திட்டங்களை தேவன் உருவாக்க உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். கரங்கள் உயரட்டும். அப்படியே கரங்கள் சொல்லுங்க, கரங்கள் உயரட்டும். ஹல்லேலூயா. ஜூன் மாதம், ஜூனோ என்ற ஒரு தெய்வதையின் மாதம். அந்த ரோமர்களை கர்த்தர் தேவன் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கின்றார் அந்த நாட்களில். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க தேவதையை அவங்க கொண்டாடு. சரி, இந்த மாதத்தில் நம்ம யாரையும் அந்த ஜூன், அவங்களுடைய ரோமர்களுடைய மாதம் ஜூன் மாதம்னு பேர் வைக்கிறாங்க. அதே போல் நாம் அதை நம்மளை கர்த்தரை நம்புகிறோம். சொல்லுங்கள், கர்த்தரை நம்புகிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் தேவன் அநேக திருமணங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ கர்த்தர் ஆண்டவருடைய கரம் இருங்க. ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை தேவர் கட்டளையிட இரக்கமுள்ளவராக இருக்கிறார். சில 4 காரியங்களை நம்ம கவனிப்போம். ஆண்டவர் மீகாவின் புஸ்தகம் 5:9 வாசிக்கிறோம், உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் பிரகாரம் இந்த புதிய மாதத்தில், ஜூன் மாதத்தில் கர்த்தர் நம்மை மேன்மையாக்க, உயர்த்த, ஆசீர்வதிக்க, அநேகர் கண்களுக்கு முன்பாக விசேஷித்தவனாய் மாற்ற தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். யாத்திரையாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். 8ஆம் வசனத்திலிருந்து அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. அமலேக்கினுடைய யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். என் கையில் பிடித்துக்கொண்டு. இந்த மோசேக்கு ஒரு பெரிய விசுவாசம், நம்பிக்கை என்ன என்றால், கர்த்தர் தேவன் அப்போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் கையில் எத்தோ ஒரு கோலை கொடுத்திருந்தான். அந்த கோலை கொண்டு தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த ஆடுகளை மேய்த்த கோல் ஒரு நாள் ஒரு அற்புத கோலாய் மாறியது. ஹல்லேலூயா. அற்புத கோலா. அந்த கோலை போடும்பொழுது இந்த கோல் என்னாச்சு, ஒரு பாம்பாக மாறுச்சு. அந்த பாம்பு மறுபடியும் அந்த கோலை பிடிக்கும் பொழுது மறுபடியும் என்ன பண்ணுச்சு, ஒரு கோலாய் மாறுச்சு. அது எதை குறிக்கிறதுனா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆக தேவன் எதை உங்களுக்கு கொடுக்கிறாரோ, வேலையோ, வேலை ஸ்தலமோ, இல்லை வியாபாரமோ, இல்லது குடும்பமோ, கர்த்தரை என்ன பண்ணுவார், மறுரூபப்படுத்துவார். மறுரூபம். கோல் பாம்பாய் மாறுகிறது. எதை காண்பிக்கிறதுனா டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபத்தை காண்பிக்கிறது. அப்போ தேவன் உங்களை எதை கொடுத்திருக்கார், இருந்த நிலையில் ஆண்டவர் புதிய நிலைக்கு தேவன் உங்களை கொண்டு செல்வார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய பழைய நிலைமை இல்லை, புது நிலைமைக்கு தேவன் என்னை கொண்டு செல்வார். பழைய வாழ்க்கை அல்ல, புது வாழ்க்கையை தேவன் எனக்கு கொடுப்பார். பழைய நிலைமை அல்ல, புது நிலைமையை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இரக்கமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்தில் இருந்து வருகிறார்கள். எகிப்திலிருந்து வரும்பொழுது அங்கே அமலேக்கியர்கள், அமலக்காய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அமலேக்கியர் யார்? ஏசாவினுடைய சந்ததி. ஏசாவுடைய சந்ததி இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. யாக்கோபுடைய சந்ததி
இஸ்ரவேலுக்கு எகிப்துக்கு போய் விடுகிறது. எகிப்துக்கு போயிடுச்சு. எகிப்துக்கு போய் 400 வருஷங்கள் அந்த எகிப்திலே மொத்தம் 430 வருஷம் 400 வருஷங்கள் உபத்திரவப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஏசாவுடைய சந்ததி ரெட் சி பக்கத்தில் அந்த அந்த இடத்துலையே தங்கி விடுகிறது. அவர்களுடைய சந்ததியும் பெருசாக வளர்ந்துடுது. அண்ணன் சந்ததியும் வளருது, தம்பி சந்ததியும் வளருது. ஆனால் தம்பி சந்ததி தேவனுடைய திட்டத்தோடு தரிசனத்தோடு கூட வளருது. உங்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு மாமா மச்சான் எல்லாம் இருக்கலாம். அவர்கள் வளர்ச்சி வேறு, உன்னுடைய வளர்ச்சி வேறு. அவரும் வளருவார்கள். அப்படியே குழந்தையா ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டுட்டு ஊட்டிட்டு இருக்குல்ல, அவரும் வளருவார்கள், நீங்கள் வளருவீங்க. ஆனால் நீ பரலோக திட்டத்தோடு கூட வளருவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை வேறே தரிசனத்தோடு கூட உன்னை வழிநடத்தி செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. உன் வளர்ச்சியில் கர்த்தருடைய பங்கு அதிகமாக இருக்கும். ஆபிரகாமோ தேவனுடைய தரிசனங்களை பெற்றுக்கொள்கிறான். பிறகு ஈசாக்கு, பிறகு யாக்கோபுடைய சந்ததியை கர்த்தர் எகிப்துக்கு கொண்டு செல்கிறார். 400 வருஷங்கள் அடிமைப்படுத்த 400 வருஷங்களுக்கு பிறகு 430 வருஷங்களுக்கு பிறகு திரும்பவும் வருகிறார்கள். வரும்பொழுது இந்த அமலக்கைட்ஸ், ஏன்னா ஏசாவுடைய சந்ததி அவனுக்கு எதிர்த்து நிற்கு. இப்போ தான் அரேபியன்ஸ் அராப்ஸ் பார்த்தீங்களா, அந்த அராப்ஸ் சந்ததி இப்போ இருக்கிற சந்ததி அது அவர்கள் அந்த நாட்களில் எதிர்த்து நிற்கிறார்கள். எதிர்த்து நிற்பது தேவனுடைய இருதயத்தை உடைக்கிறது. ஓ சகோதரனாச்சே, உன் சகோதரன் வரும்பொழுது நீ கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து அவனை வரவேற்க வேண்டும் அல்லப்பா. ஒரு நாள் உன் தம்பியாகடைய யாக்கோபு வரும்பொழுது இந்த ஏசா ஓடி போய் கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்தானே, இன்றைக்கு அவர்கள் விரோதமாய் மாறிவிடுகிறார்கள். ஹல்லேலூயா. விரோதமாய் அப்போ அவங்களுக்கு 2 காரியம். ஒன்று இந்த அமலக்கைட்ஸ் அந்த இடத்துல இருக்கிறத நோக்கம் என்னவென்றால், யாராவது புது ஆட்கள் வந்தால் போயிட்டு அவர்களை கொள்ளையிடுவார்கள். கொள்ளையிட்டு அவர்களுடைய பணங்களையும் பொருட்களையும் பறித்து கொள்வார்கள். 2வது காரியம் என்னென்னா, அவர்கள் நிறைய வருஷங்கள் அந்த இடத்துல இருப்பதனால அந்த இடத்தை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. 3வது காரியம் என்னென்னா, அந்த வழியாக யாரும் போகக்கூடாது என்பதில் அவர்கள் திட்டவட்டமாக இருப்பாங்க. அதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது அவர்கிட்ட பொருட்கள் கிடைக்கும், பணங்கள் கிடைக்கும். 2வது இவர்கள் யுத்த நுணுக்கங்கள் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோட ரொம்ப தைரியமாக போய் அவர்களோடு கூட யுத்தம் பண்ண போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தேவன் இவருக்கு எதை தேவன் இவன் கரங்களில் கொடுத்தாரோ அதை அவன் உறுதியாய் பற்றி கொள்கின்றான். தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பம் இந்த காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறோம். அவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நம்ம அதிலிருந்து வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது யாத்ரீகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசே தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் கழுதின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். பார்த்தீங்களா, தன் குடும்பம் வந்தவுடனே கர்த்தருடைய ஊழியத்தை அவன் விட்டுவிடவில்லை. குடும்பம் வந்தாலும் பிள்ளைகள் வந்தாலும் கர்த்தர் எதை கொண்டு தேவன் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்க போகிறாரோ, எதை கொண்டு தேவன் பெரிய திட்டங்களை அறிவிக்க போகிறாரோ அதை அவன் விட்டுவிடவில்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய கோலை மோசே என்ன பண்ணான்? தன் கையில் பிடித்து கொண்டு போனான். ஹல்லேலூயா. அது பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த மோசையை கொண்டு அந்த கண்மலை அடின்றாரு. அங்கே பார்த்தா தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. பிறகு அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. பிறகு எல்லா பாம்புகளையும் அது முழுங்கி போட்டு விடுகிறது. ஆண்டவர் தேவன் அவனை கொண்டு அந்த 10 வாதைகளை கர்த்தர் இந்த எகிப்து தேசம் எல்லாம் அந்த கோலை கொண்டு கர்த்தர் அவனுக்கு நமக்கு தெரியும். அந்த கோலை கொண்டு ஒரு தடவை படிச்சிருக்கோம். அந்த எந்த அளவுக்கு அது யார் இடத்துல கொடுக்கப்பட்டது, எப்படி அவன் மோசே கையில் வந்துச்சுன்னு ஒரு ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கு. அப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் தரிசனங்கள் எல்லாம் மோசை பிடித்து கொண்டு அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, கர்த்தர் கோலை பிடிச்சிருந்தா கர்த்தர் என்னிடத்துல கொடுத்த இந்த கோல் ஒரு அற்புதத்தை செய்யும். கட்டாயமாக நான் ஜெயம் பெறுவோம், கட்டாயமாக நான் மேற்கொள்வோம். நாம் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், தோல்வி அடைய மாட்டோம். விசுவாசத்தை
கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதே போல் தான் கர்த்தர் நம்ம கொடுத்த வேதாகமத்தை நம்ம எங்கே சுமந்து சொல்கிறோமோ அந்த வேதாகமம் ஒரு நாள் நம்ம கைவிடாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த வேதாகமத்து மேலே எப்படி இருக்க வேண்டும்? வாஞ்சை உள்ளவர்களாய் இறக்க வேண்டும். நம்ம கொடுத்த ஊழியங்கள் எதை தேவன் கொடுத்தாலும் அதில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க தேவன் நமக்கு வேண்டிய இரக்கத்தை கட்டளையிட வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. இப்போ முதல்ல ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த வழி நடத்தின இந்த கோல் இப்பொழுது ஜனங்களை வழி நடத்துகிறது. ஒரு ஆடுகளை வழி நடத்துகிற இந்த கோல் இப்பொழுது தேசத்தை வழி நடத்துகிறது. ஆடுகளை வழி நடத்துகிற இந்த கோல் என்ன நடக்குது? ஆண்டவர் யுத்தங்களில் வழி நடத்த தேவன் உபயோகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டங்களில், பரிசுத்தாவுடைய திட்டங்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னென்னா, கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய வல்லமையை தேவன் கொடுத்து விடுறார். இப்போ இந்த கோல் ஒரு அத்தாரிட்டியாக மாறிடுச்சு, பவர்ஃபுல்லாக மாறிடுச்சு. ஒரு 4 ஆடு மேய்ச்சி இந்த கோல் இப்போ என்ன பண்ணுது? பவர்ஃபுல் அத்தாரிட்டின்னா அதிகாரம் உள்ளதாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எதுவாக இருந்தாலும் அது ஒரு நாள் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். உங்கள் மேலே கர்த்தர் திட்டங்களும் தேவனுடைய தயவுகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வச்சு. ஜெங்கிஸ்கான் ஒரு பெரிய ஒரு பெரிய என்ன இருக்கு அதிபர் மன்னன் இருந்தான் பாருங்கள். சைனாவை அவன் ஆட்கொண்டு இருந்தான். அவனை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கான். அது தெரியாத நிறைய காரியங்கள் அவனை குறித்து இருக்குது. ஒரு சின்ன மங்கோலியன் ட்ரைப் அவன் சைனாவில் ரொம்ப என்ன பண்ணுவான், பயங்கரமாக சாதாரண ட்ரைப். அவங்க அம்மா அடிக்கடி அவங்க சொல்லுவாங்களாம், நீ ஒரு நாள் இந்த சைனாவையே ஆள போகிற அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ இவன் சொல்லுவானா, மம்மி நம்ம சின்ன ட்ரைப்னா என்ன, ஒரு சாதாரண ஒரு சந்ததி, பழங்குடி சந்ததி. நம்ம எப்படிமா சைனா சென்ட்ரல் சைனாவெல்லாம் ஆள முடியும்? அப்படி இல்லை, நீ ஆளுவ அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போது வந்தபோது அவனுடைய தகப்பனார் மறித்து போயிடுகிறா. இவனுக்கு 7 பிள்ளைகளோ 9 பிள்ளைகளோ. இந்த பிள்ளைகளை என்ன பண்ணுறா, இவன் அந்த பிள்ளைகளில் இவன் இந்த ஜெங்கிஸ்கான் என்ன பண்ணுறான், ரொம்ப தைரியம் உள்ளவனாக இருக்கிறான். சின்ன வயசுலேயே அவனுக்கு யுத்த நுணுக்கங்களை அதெல்லாம் கற்றுக்கொள்ள செய்கிறா. அந்த பிள்ளை அந்த குடும்பத்தில் ஒரு வல்லமையுள்ள பிள்ளையாக மாறுறான். கடைசியில் சின்ன இடங்களில் போயிட்டு யுத்தங்கள் நடத்த, பக்கத்து போல் சின்ன ட்ரைப்ஸ் இருக்கும் பார், அந்த பழங்குடிகளை போய் யுத்தத்தை நடத்தி அதில் ஜெயிச்சிட்றான். ஜெயிச்ச உடனே இவனுங்க என்ன பண்ணுது, கான்ஃபிடென்ட் வந்தபோது கடைசியில் இது மாத்திரமல்ல, கம்ப்ளீட்டாக 30% உலகத்தில் 30% நாடுகளை அவன் பிடித்து விடுகிறான். ஹல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஒரு சின்ன பழங்குடியில் இருந்த அவனுக்கு 30% உலகத்தையே பிடிக்கிறதுக்கு அறிவுரை சொல்கிறதா உண்மையானா நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ அறிவுரை கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம மேலே ஆண்டவர், நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன், ஆண்டவரே அவங்களை பார்க்கலும் ஒரு உன்னத வானத்தையும் பூமியும் அந்த ஜெங்கிஸ்கானையே உருவாக்கின தேவனீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த அமலேக்கியரை பார்த்து அந்த அமலேக்கியர்கள் செய்த காரியங்கள் அவனுடைய மனசை என்ன பண்ணுறது, தேவனுடைய மனசை மிகவும் அதிகமாய் என்ன பண்ணுது, மதுமாய் அவரை சஞ்சலப்படுத்துகிறது. அப்போ உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அப்போ அந்த தேவனுடைய தரிசனத்து பிரகாரம் அவன் சொல்கிறான் பாருங்கள். அந்த வார்த்தைகளை அந்த 9ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான் பாருங்கள். மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியனோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து, அதுதான் வார்த்தை மிக முக்கியமான, யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்னும் மலை உச்சியிலே ஏறினார்கள். 2வது பாட்டில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சோசன். அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை ஒரு தலைவன் மூலமாய் தெரிந்து கொள்ளும் பொழுது அதை என்ன பண்ணுறான், கூட இருந்த அத்தனை பேரும் அதை கனப்படுத்துகிறார். 2வது காரியம் சோசன் லீடர்ஸ். அவன் சொன்ன 2வது காரியம், நீ நமக்குள்ள அநேக லீடர்ஸ் என்ன பண்ண வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். 11ஆம் வசனம் வாசிங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள்.
அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதில் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவன் அவனுக்கோடு சொல்லுகிற காரியம், எப்பொழுதெல்லாம் உன்னுடைய கை உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீ மேற்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சில சமயத்தில் நம்ம வந்து ஜெபம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணும் பொழுது சாதாரணமாக ஜெபம் பண்ணுவோம். சில சமயத்தில் என்ன பண்ணுவோம்? சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். சில சமயத்தில் ஜெபமே பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு சில சமயத்தில் என்ன பண்ணுவோம்? உற்சாகம் இருக்கும் பொழுது கரங்களை உயர்த்தி நாம் போடணும். ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே அதை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அப்போது இந்த அருமையான திட்டத்தின் பிரகாரம் இஸ்ரவேலுக்கு தேவன், அதனால தான் அந்த நாட்களில் பார்க்கும்பொழுது இந்த நாள் வரையிலும் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? ஜபிக்கும் பொழுது அங்கே அநேக இடங்களில் பப்ளிக்கில் கூட கரங்களை உயர்த்தி ஜெபிப்பாங்க. ஜபிக்கும் பொழுது ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க? கீழே பார்த்து ஜெபிக்க மாட்டாங்க, மேலே பார்த்து ஜெபிப்பாங்க. ஆண்டவர் வானத்தில் உயரத்தில் இருக்கிறார், அவர் நம்மை எதை சாப்பாடு எடுத்தாலும் மேலே என்ன பண்ணுவாங்க? மேலே தூக்கி காமிச்சு, ஆண்டவரே இது நீ ஆசீர்வாதத்திற்காக நன்றி, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை கொடுத்ததற்காக நன்றி. எதை செய்தாலும் கர்த்தரை உயர்த்த. அதனால்தான் ஆசாரியர் என்ன பண்ணுறோம்? அந்த கதிர்கட்டுகளை கொண்டு வரும்பொழுது அந்த கதிர்கட்டுகளை ஆண்டவருக்கு முன்பாக அசைவாட்டுவோம். அதை உயர தூக்கி பிடிச்சி ஆண்டவருக்கு முன்பாக. அதே தான் இயேசு செய்தாருன்னு சொல்கிறோம். 2 மீனி 5 அப்பம் ஆசிக்கும் போது அந்த 2 மீனியும் 5 அப்பத்தையும் தூக்கி ஆண்டவர் காமிச்சு, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அது ஆசீர்வாதம் சொல்லும்பொழுது அது பழுகி பெருகுது. ஹல்லேலூயா. அதனால் போயிட்டு வீட்டில் போயிட்டு மோட்டார் சைக்கிள் தான் தூக்கி காமிக்காதீங்க. அதுபோல் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார்? மேலே கையை வச்சு ஒரு கையை வச்சு, ஆண்டவரே இந்த அருமையான ஆசீர்வாதத்தை நீ எனக்கு கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லி என்ன பண்ணும்? தேவனை நம்ம உயர்த்தும் பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து உங்கள் மேலே பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லமை உள்ளவரா. அப்போ அவன் நல்லா அந்த கோலை பிடிச்சிட்டு இருக்கான். திடீர்னு கை அசந்து போகுது. கை அசந்து போடணுன்னு உடனே என்ன பண்ணுறான்? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அங்கே பார்க்கும்பொழுது அவனுடைய அண்ணன் என்ன பண்ணுறான்? ஆரோன்னு, அதுக்கப்புறம் 2 பேர் என்ன பண்ணுறாங்க? அவனுடைய 2 பக்கத்தில் அவன் கைகளை தாங்கிறார். ஊழியத்தில் ஆரோனும் தேவை, ஊரும் தேவை. ஹல்லேலூயா. அப்போது ஒரு ஊழியம் குடும்பத்துக்கு அதே போல் நல்ல ஒரு தாங்குகிற. இப்போ ஒரு கணவன் கஷ்டப்படுறாரு, கஷ்டப்படும் பொழுது என்ன செய்யணும்? மனைவி என்ன பண்ண வேண்டும்? அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும். பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும்? பக்கபலமாக இருந்து என்ன நடக்கும்? அதை செய்யும் பொழுது அந்த குடும்பம் ஒரு நாளும் கீழே விடப்படாது, தோல்வி அடையாது. அது மென்மேல் என்ன செய்யும்? கர்த்தர் அந்த குடும்பத்தை முன்னேறி செல்ல தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இங்கே ஆரோனும் ஊரும் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் கொண்டு வந்து அவங்க ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு கீழே வைக்கிறாங்க. அப்போ இந்த கல் கரெக்டாக அந்த ஹைட்டு பிடிச்சி தூக்கி பிடிக்கிற அளவுக்கு ஒரு கல்லை கொண்டு வந்து வைக்கிறாங்க. உதவி செய்கிற ஒரு அருமையான ஒரு பங்கை தேவன் பார்க்குறாரு. உபத்திரம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? உதவி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உபத்திரம் செய்யாதீங்க, உதவி செய்யுங்க. ஆமாம். சோசன் லீடரா, தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்கள். நீங்கள் சொல்லுங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்கள். லீடர்னா யார் அப்படின்னு பார்த்தா, லீடர்னா யாருன்னா ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுகிறவர்கள் தலைவர்கள். ஒரு தலைவன் மோசே சொல்கிறான், என்ன சொல்கிறான்? நீ போயிட்டு என்ன பண்ணுவ? நமக்குள்ள ஒரு மனுஷரை தெரிந்து கொண்டு என்ன பண்ண வேண்டும்? நான் மலை உச்சியில் ஏறுவேன், நமக்கென்று மனுஷரை தெரிஞ்சு கொண்டு நீ அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று அப்படியே யோசுவா செய்தான். என்ன செய்தான்? அப்படியே யோசுவா செய்தான். அப்போ அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன, அவனுடைய தரிசனம் திட்டங்களை அவன் செய்யும் பொழுது ஆண்டவர் அங்கே அவர்கள் மேற்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. ஒரு லீடர்ஷிப்புக்கு முதல்ல எது தேவை அப்படின்னா கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அப்போது கடவுளுக்கு ஒரு ஊழியக்காரன் கீழ்ப்பட வேண்டும், ஊழியக்காரனுக்கு சபை கீழ்ப்பட வேண்டும், தகப்பன் தாய்க்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் முதல் படி. கீழ்ப்படி முதல் படி. அதுக்கப்புறம் தான் அடுத்த படிக்கு நம்ம செல்ல முடியும். அப்போ அந்த கீழ்ப்படிதல் பார்க்க முடியும். ரெண்டாவது, அந்த கீழ்ப்படுகிற ஆவி உள்ளவன் எப்படி அந்த தலைவன் தன்னுடைய அடுத்த நிலையில் இருக்க யோசுவாவை அவன் உற்சாகப்படுத்துகிறானோ அப்படின்னு அர்த்தம்,
மோட்டிவேட் பண்ணுறது. ரெண்டாவது என்கரேஜ் பண்ணுறது. அவர்களை என்ன பண்ணுறது? மோட்டிவேட் பண்ணுறது தான் உற்சாகப்படுத்துது. என்கரேஜ் பண்ணுறது அதே மாதிரி அவர்களை இன்னும் அதிகமான அடுத்த நிலைக்கு கொண்டு வருவது. அதுபோல் அவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு பொசிஷனை கொடுப்பது போல அடுத்து வருகிற தலைவர்கள் என்ன பண்ண வேண்டும்? அதே போலவே மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும். சொல்லுங்க, ஊக்குவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இவன் எப்படி மோசே ஊக்குவிக்கிறானோ அடுத்த தலைவர்களும் அவர்களை ஊக்குவிக்கும் பொழுது முதல்ல என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ணுறது, பிறகு என்கரேஜ் பண்ணுறது, ஊக்குவிக்கிற காரியங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்னா, எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் அந்த யுத்தத்தில் என்ன செய்வார்? கர்த்தர் உங்களை மேற்கொள்ள செய்வார். ஹல்லேலூயா. அது சபையாகட்டும், அது வேலை ஸ்தலமாகட்டும், அது வியாபாரமாகட்டும், எதுவாக இருந்தாலும் கூட நம்முடைய காரியங்களை தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியானவருடைய திட்டங்களும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு அடுத்த நிலைகளில் நம்மை கொண்டு செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தையும் தயவு என் மேலே ஊற்றும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுதே லீடராக பிறக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த லீடர் என்ன பண்ணுறான்? உருவாக்கப்படுகின்றான். இப்போ நான் சொன்ன பாருங்க, ஜெங்கிஸ்கான், அலெக்சாண்டர், இல்லையா? அலெக்சாண்டர் த கிரேட்டு, பெரிய பெரிய லீடர்ஸு இதெல்லாம் என்ன பண்ணுற? மோசே என்ன பண்ணுறாரு? தெத்துவாயாக இருக்கிறான், என்னால் வர முடியாதுன்றான். உடனே ஆண்டவர் அவனை ஊக்குவிக்கிறார். பரவாயில்ல, உன்னுடைய ஆரோன் உனக்கு வாயாக இருப்போம், ஆனால் நான் கொடுத்த ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க? தேவன் அந்த ஊழியத்தை அவர்களை கொண்டு தேவன் திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். அப்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவன் அங்கே கொடுக்கிறத பார்க்க மத்தேயுவின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் இப்பொழுது சிலுவையில் அறையப்பட போகிறார். சிலுவையில் அறையப்பட போகும் பொழுது அங்கே பார்க்கும்பொழுது தன்னுடைய 12 சீஷர்களை தெரிந்து கொள்கிறார். 12 சீஷர்களை தெரிந்து கொள்கிறார். 12 சீஷர்களும் தூங்குறானுங்க. நீங்கள் எவ்வளோ நல்லவங்கல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இது படிக்கும் பொழுது எப்படின்னா, அங்கே 12 பேரும் தூங்குறான். மொத்தமே அவர் சர்ச்சில் 12 பேர் தான். மொத்தமே அவங்க சர்ச்சில் 12 பேர். ஆனால் அந்த 12 பேரும் தூங்குறான். இப்போ நம்ம சர்ச்சில் பரவாயில்ல, 1-2 தான் தூங்குது. அது கூட பாட்டுக்கிட்ட பாடி எழுப்பி விட்டுறோம். ஆண்டவர் பாவம் பாட்டெல்லாம் பாடலப்பா. ஒன்றுமே என்ன பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் சொல்கிறார் பாருங்க, 41ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவி உற்சாகம் உள்ளது, உள்ள இருக்க ஸ்பிரிட் ஜெபம் பண்ணு சொல்லணும். ஆனா நம்ம ஊரெல்லாம் சுத்திட்டு வந்த உடனே நம்ம மாம்சம் என்ன பண்றது? பலவீனமா போய்விடுது. நான் சில சமயத்தில் இருந்தாலும் ஏர்போர்ட்டுக்கு சார் மார்னிங் 6 மணிக்கு நான் கிளம்பி போகிறேன். முந்தானத்தில் இதுக்கு கோயம்புத்தூர் இது எங்கே போனோம்? பாலக்காடு போகணும்னா காலை ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணி பாலக்காடு கேரளா போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு மறுபடியும் கோயம்புத்தூருக்கு பாலக்காட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு மறுபடியும் ஈவினிங் ஃப்ளைட்டை பிடிச்சி மறுபடியும் நான் வீட்டுக்கு வரணும். அவ்வளோ தூரம் பயங்கரமாக ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனாலும் என்ன பண்ண, அடுத்த நாள் ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னா அப்போ எல்லாம் திட்டுவாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் முன்னாடி மாதிரிலாம் ட்ராவல் பண்ணாதீங்க பாஸ்டர் அப்படின்னு பார்த்தா இங்கே அதோட பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? ஐயோ ஒரு நாள் எப்படா வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கு நான் அவசரமாக பிடிச்சிட்டு போகணும். நிறைய காரியங்கள் இருந்தாலும் மனசில் ஒரு பெரிய திருப்தி. என்ன திருப்தினா, கர்த்தருக்கு நாம் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வயசில் நிறைய பேர் நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு பலத்தை கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ ஆவி உற்சாகமாக இருக்குது செய்யணும்னு சொல்லிட்டு சில சமயத்தில் என்ன பண்ணுறது? நம்முடைய சரீரம் என்ன பண்ணுறது? பலப்படுத்தி விடுது. ஐயோ எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்கிடுவேன் நினச்சா தூங்கிடுவீங்க. நான் சில சமயத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னை எழுப்பாதீங்கன்னா நீ ஃபுல்லாக எழுப்பவே மாட்டார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஆனால் இல்லை, நான் 2 மணிக்கு 3 மணிலாம் எழுப்பி என்னான்னு கேட்டுட்டு இருப்பார். அப்படி எனக்கு நல்லா தெரியும் அது கம்ப்ளீட்டாக. நேரத்துலாம் எழுப்பவே இல்லைண்ணா, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு ஒரு நாள் லீவு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் சொல்கிறார், பார்த்து ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் மாம்சம் என்ன ஆயிடுச்சு? புரிஞ்சுக்கிறாரு ஆண்டவர். நமக்கு காலையிலேருந்து சுற்றிட்டு இருக்கானுங்க பாவம், இயேசுவோட கூட போராடலாம் செய்கிறாங்க. அவர் அப்படியே தகப்பன் மார்க்கு, அப்படி வயசு கம்மி தான் இருக்கு,
வயசு 30 வயசு தான், 30, 32, 33 வயசு தான். ஆனால் அந்த 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 இது பாருங்க, அந்த அத்தாரிட்டி, அந்த பவர் பாருங்க எப்படி பார்க்குறாரு. ஒரு பெரும்போட ஸ்திரீ வந்தோடனே மகளேன்னு கூப்பிட்றாரு பாரு, இவர் அவன் வயசு. அப்போது அந்த அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மெச்சூரிட்டி, அந்த மனப்பக்குவம் நமக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும். அப்போ உடனே சொல்கிறாரு, அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தா, அவர் சீஷர்கள் வந்து அவர்கள் நித்திரை பண்ணதை கண்டு பேதுருவை, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் எதற்காக இதை சொல்றாருன்னா, ஒரு லீடராக வரப்போறவங்க நான் எப்படி உற்சாகமாக இருக்கணும் அது போல இருக்க வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. நான் வந்து எனக்கும் கூட தான் நான் சுத்தினேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நான் தூங்கலை. ஆனால் நீ தூங்கிட்டா எப்படி? 1 மணி நேரம் ஃபுல்லாக விழிச்சிருக்க வேணாம், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறாரு, அவர்களோடு கூட தேவன் வந்து அதையும் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆவி உற்சாகம் தான் ஜெயிப்புன்னு தான் நீங்கள் நினச்சிங்க, சர்ச்சுக்கு வரும் தான் நினச்சிங்க, பைபிள் வாசிக்கும் தான் நினச்சிங்க, ஆனால் உங்களால் முடியல. அதை ஒற்றுக்கொள்கிறார். ஆனாலும் கூட தேவன் அது போல் நம்முடைய தப்பிதங்களில் அவர் மேன்மை பாராட்டுவதில், தப்பிதங்களில் பரிதபிக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம பவுல் என்ன சொல்கிறான் பாருங்க, எந்த சமயத்திலும் சகல வேண்டுதலோடும் விண்ணப்போடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. அப்போ மாம்சத்தில் நம்ம எதை செய்யணும்னு நினச்சாலும் அது என்ன ஆகிடும், அது தோல்வியாக முடிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணணும், ஆண்டவரே அந்த ஆவியை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தும் பொழுது என்ன செய்யும், உன்னுடைய மாம்சத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருப்பார். அந்த வசனம் பாருங்க, எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தம் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய திட்டம் என்ன, தரிசனம் என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு முறை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வந்து கண்ணுக்குட்டியை வந்து யார் செஞ்சிட்டாரு, ஆரோன் செஞ்சிட்டாரு. ஆரோன் செஞ்சிட்ட உடனே என்ன பண்ணிட்டான், நேராக மோசே மேலேருந்து வந்து 3000 பேரை போட்டு தள்ளிட்டானா, 3000 பேரை கொன்று போயிட்டான். அப்போது நான் என் மனசில் வந்துச்சு, என்னடா அது 3000 பேரை கொண்டான, செஞ்சது ஆரோனாச்சே, செஞ்சது ஆரோன். ஃபஸ்ட்டு இவனை வெட்டிட்டு தானே 3000 பேரை வெட்டிருக்கணும், இது நியாயமா அப்படின்னு என் மனசில் ஒரு கேள்வி வந்துச்சு. நியாயமா ஆண்டவரே, செஞ்சது அவன்தான் வந்து வழி நடத்தணும். மோசே போட்டார், நான் அண்ணன், நான் வழி நடத்துகிறேன், இத்தனை நாள் இருந்தேன் அப்படி சொல்லியிருக்கணும் ஆண்டவரே. அதை விட்டுட்டு இவனே செஞ்சிட்டான், ஆனால் இது வந்து எப்படி ஆண்டவரே அப்படின்னு என் மனசில் அப்படி ஒரு கேள்வி வந்துச்சு பாரு, என் மனசில் ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போது ஆண்டவர் சொன்னார், உபாகமம் 9 எடுத்து படி, இதுக்கு ஆன்சர் இருக்குது அப்படின்னாரு. உபாகமம் 9 பார்த்தா அங்கே மோசே சொல்லுவான், என்ன சொல்லுவான், மோசே அந்த ஆரோனை தேவன் கொன்றுவிட வேண்டும் என்று இருந்தார், ஆனால் ஆரோனுக்காக நான் ஜெபம் பண்ணினேன். ஹல்லேலூயா. அப்போ பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய நீதி உள்ள ஒரு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் என்ன, அவர் எனக்கு நீதி செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கக்கூடாது, எப்பொழுதுமே நீதி செய்கிற தேவன். அப்போ அந்த யார், அந்த மோசே ஜெபிச்சதுனால ஆண்டவர் ஆரோனை விட்டுட்டார். ஹல்லேலூயா. அதனால் இவன் சொல்கிறான் பாருங்க அழகா பவுல், நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுபோல் ஆண்டவர். அப்போது 19ஆம் வசனம் பாருங்க, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக. அப்போ ஒரு ஸ்தானாதிபதி, ஒரு தலைவன். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் இயேசு அவர் தூங்காம மற்றவர்களை அவர்கள் உற்சாகப்படுத்தினாரோ, அதே போல பவுல் என்ன செய்கிறான், ஒரு ஸ்தானாதிபதியை போல செயல்படுகிறான். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை, நான் அடிக்கடி சொல்வேன், ஸ்தானாதிபதிகளாய் வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் தலைவர்களாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணது, மன தைரியத்தை விட்டு போகவே கூடாது. கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ தைரியத்தோடு, நம்ம சர்ச்சில் நிறைய பேர்
பெண்கள் நல்ல ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணி பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க. 3 இடங்களில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் இருக்கிறாங்க. நான் எனக்கு ஆச்சரியமாக அவர்கள் குடும்பத்தை வழி நடத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த குடும்பத்தில் அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தலைவர்களாக வச்சிருக்கின்றார். அப்போ கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்தா நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் மற்றவர்களை மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லணும்னா என்னது, வாசல் ஆட தெரியாதவளுக்கு மேடை கோணையாக இருந்துச்சான். ஆட தெரியாதவளுக்கு மேடை கோணையாக இருந்துச்சான். நான் போன வாரம் சொல்லலாம், மதுரையில் ஒருத்தர் அடித்தா மானாமதுரை மீசை துடிக்குமா. மதுரையில் ஒருத்தனை அடித்தா மானாமதுரையில் கூட மீசை துடிக்குமா. எப்படியெல்லாம் பழமொழி வச்சுருக்காங்க பாரு. ஆட தெரியாதவருக்கு வாசல் கோணை, அது மாதிரி மேடை கோணையம். ஆட தெரியாதவருக்கு மேச. அப்போது கர்த்தர் தேவன் உங்களை தலைவர்களாய் வைத்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களை குறை சொல்லவே கூடாது. உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்துட்டார். உங்களை கொண்டு தான் கர்த்தர் திட்டங்களை உருவாக்க போகிறார். உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். அப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, சுவிசேஷத்திற்காக சங்கிலாக கட்டப்பட்டிருக்க ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாய் பேசத்தக்கதாய். ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போயிட்டேன்னா நீங்கள் சோர்ந்து போய் விடுவீர்கள். அதனால் நான் என்ன செய்வேன், ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அதிகமாக என்ன பண்ணுறான், கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக அவன் தைரியத்தோடு அவரை உற்சாகப்படுத்துகின்றான். 20ஆம் வசனம் பாருங்க. நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு, நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு, சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தானாதிபதி அம்பாசிடர் மேல. அப்போ அவங்க சொல்கிறான், எனக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்போது அவனுக்கு என்ன உற்சாகம்னா, எவ்வளோ சங்கிலியில் அவன் கட்டப்பட்டிருந்தாலும், ஜெயிலில் இருந்தாலும், உபத்திரவப்படுத்தப்பட்டாலும் அந்த உற்சாகம் குறையக்கூடாது. அந்த உற்சாகம் குறையாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அதுபோல் நாம் என்ன செய்ய வேண்டும், தலைவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அநேகரை உற்சாகப்படுத்த வேண்டும், அநேகரை மோட்டிவேட் பண்ணும். சபைக்கு ஒருத்தவங்க வரலன்னா, ஆமாம் என்னத்தான் நடக்குது சபை, அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை, கர்த்தர் போன வாரங்கள் நல்ல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார், என்னோடு கூட பேசினார், அநேகரை ரட்சித்தார். அப்போ சோசன் புக், 2வது தெரிந்து கொள்ளப்பட்ட புத்தகம். ஆண்டவர் 14ஆம் வசனம் பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு, அமலேக்கர் மேல கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அமலேக்கியர்களை இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டு விடுகிறார்கள். உடனே ஆண்டவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்திலே எழுதி, ஏன்னா வருகிற சந்ததி அதை படிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற அவர்கள் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது சொல்வேன், உங்களுடைய தரிசனங்கள்லாம் எழுதி வைங்க, கர்த்தர் ஒரு நாள் அதை நிறைவேற்ற இரக்கமுள்ளவராக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், பத்தி நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்திலே எழுதிய யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. ஏன் அப்படின்னா அவன் தான் அடுத்த தலைவன். ஹல்லேலூயா. உனக்கு எப்படி தைரியமா செஞ்சியோ, உனக்கு எப்படி ஆட்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் பேசினோனோ, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சியோ, ஒரு தலைவன் அதிகமாய் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. சபை விசுவாசிகள், ஆண்டவர் இப்போ நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா நீங்கள் ஏன் செஞ்சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது. ஏன் அவர் செய்வாரா அப்படின்னு செய்வார்னா செய்வார் தான், அதுக்கு தானே இருக்கிறாரு. நீ போயிட்டு ஒரு இப்போ எங்கள் எடிபிள் லிஸ்ட்டில் போயிட்டு அவர் என்ன செய்வார் கேட்பானா, சீட்டை கிழிச்சிடுவாங்க. ஹல்லேலூயா. உனக்கு சீட்டை கிழிக்க மாட்டேன் விட்டா போயிடுவேன்ற பயப்படுறான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை சீட்டை கிழிப்பார். ஹல்லேலூயா. ஊழியக்காரவங்க சீட்டை கிழிக்க மாட்டான், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதங்களை தடை செய்து விடுவார். அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் யோசுவா.
போடான்னா போடான், வரானா வரான். ஒரு விசுவாசி அப்போ ஒரு கூட இருக்கிற ஆட்கள் எப்படி இருக்க வேண்டும்? கீழ்ப்படிவர்களாக இருக்கு. முணரக்கூடாது, பின்னாடி பேசக்கூடாது. எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொன்றா உங்களுக்கு கணக்கு கேட்பார். ஒரு லீடர் ஒருத்தர் வச்சுட்டாருன்னா அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். ஹல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன் எங்கள் சினாட்டில் சின்ன பையன் வச்சுருக்கோம், ஒருத்தர் போட்டிருக்கோம். அவனுக்கு வயசு ஒரு 36 தான் வயசு. அவனை கொஞ்சம் லீடராக போட்ட கீழே 76 வயசுடைய வயசான ஆட்கள்லாம் இருக்கும் அவங்க. அப்போ அவன் ஒரே சண்டை வந்துச்சு. நான் சொன்னேன், இப்போ அவன் தான் லீடர், அவன் சொல்லித்தான் நீ கேட்டாகணும். உன்னை லீடராக தெரிஞ்சுக்கொள்ளையே, நான் என்ன பண்ணுறது? அவன் நல்லா பண்ணுறான். அவன் பாருங்க ஒரு பெரிய டயசிஸை உருவாக்கிட்டான். இதனால் அவங்களால செய்ய முடியாது. சரி, 400 பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. 400 பாஸ்டர்ஸ். ஒரு புது டயசிஸ் பாலக்காட்டில் உருவாச்சு. 400 பாஸ்டர், ஐபிசின்னு சொல்லுவாங்க, எல்லாம் பெரிய பெண்டிகாஸ்ட் மிஷன் எல்லாம் உடஞ்சி எல்லாம் சினாடு கிட்ட வந்துட்டாங்க. அப்போது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறார்? அவன் கையில் லீடர்ஷிப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் சொன்னேன் இவங்ககிட்ட, அதனால் நீ தலைக்கால் பிடிச்சி ஆடாத. நீ என்ன பண்ண வேண்டும்? நீ கீழ்ப்படிகிறவனாக இருக்க வேண்டும். நீ எங்களுக்கு கீழ்ப்படுகிற, நீ முன்னாடி கீழ்ப்படுகிற, பின்னாடியும் கீழ்ப்படணும், தெரியா? அதனால் அப்படி ஆண்டவர் தேவன் என்ன பண்ண இந்த லீடர்ஷிப்பை உருவாக்குறார். அப்போ உடனே என்ன பண்ணுறார் ஆண்டவர்? யுத்தத்தில் ஜெயம் வந்து போச்சு. அந்த கீழ்ப்படுதல் ஆவி, இந்த ஒற்றுமையின் ஆவி சபையில் அது மிக முக்கியமாக தேவைப்படுது. நம்ம எல்லாம் அந்த ஆவியில் இறங்கும் பொழுது நீயா நானா ஒரு தலைவனை வாக்கினா உடனே நீங்கள் பெரிய ஆள் ஆகிடக்கூடாது. ஹல்லேலூயா, நான் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம தலைவன் எப்படி வேண்டும்? கீழ்ப்படுதல் உள்ளவனாக இருக்க வேண்டும். தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? கீழ்ப்படுதல் உள்ளவன். அன்பா, டிக்டேட்டர்ஷிப், அதிகாரம் செலுத்தக்கூடாது. அதிகாரம், நான் தலைவன்ற அதிகாரம் செலுத்தக்கூடாது. இருமாப்பாய் ஆளக்கூடாது. தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? கீழ்ப்படுதல் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆண்டவட்டான் கீழ்ப்பட, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மோசே எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ இளவரசன், பெரிய ஆள், மலை மேலே உச்சியில் கருங்கல்ல உட்காந்துட்டு இருக்கான். ஆண்டவர் கீழ்ப்படுகிறான் இல்லை? ஈஜிப்தில் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா அந்த ஈஜிப்தே பயப்படும், அலரும் ஈஜிப்து. அப்படிப்பட்ட ஆளை தேவன் இப்போது சாதாரணமாக சொல்கிற வார்த்தை கீழ்ப்படி, அதை பற்றி அடுத்த ஒரு தலைவரை உருவாக்குகின்றான். சரி, அப்போது அவன்கிட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் இவ்வளோ காரியத்தை நான் செஞ்சேன்னா எப்படி செஞ்சேன்னு சொல்லி முதல்ல அந்த யோசுவா புரிஞ்சுக்கிட்டோம். அவர்கள் யோசுவா புரிஞ்சு எழுதி, யோசுவா செவிகள் கேட்க வாசி, சத்தமாக பாடுன்னு, அமலேக்கேல் வானத்திற்கு இறங்கும். ஏன்னா அடுத்த தலைவன் அவன் தான், அவன் வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் நாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. எக்ஸோடஸ் 13:9, கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி இது உன் கையில் அடையாளமாக உன் கண்களுக்கு நடுவே நினைப்புற்றாக இருக்க கிடவுது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த புத்தகம், நியாயப்பிரமாண புத்தகம், நம்முடைய வேதாகமம் என்ன இருக்க வேண்டும்? உன்னுடைய வாயில், வெறும் கையில் மாத்திரம் இல்லை, உன்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ஆண்டவரே நிறைய வசனங்களை இருதயத்தில் ஏந்தி கொள்கிற ஆண்டவரே ஞாபக சக்தி எனக்கு தாங்க சாமி. ஹல்லேலூயா. பைபிள் வச்சிருந்தா மட்டும் போடாது, பைபிள் இருக்கிற வசனங்கள் எங்கே இருக்க வேண்டும் தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. போன வாரங்களில் ஒரு மெசேஜ் உங்களுக்கு எடுத்த ஏகூத்துன்னு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அப்படி ஒரு இடத்த ஏகூத்துனா யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? அப்போ அது எத்தனை பேர் அந்த ஏகூத்துனா ஒரு 20 டைம் சொல்லியிருப்பேன். ஏகூத்துன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லியிருப்பேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு? லவ், பிளசன்ட் அண்ட் யுனைடெட். லவ், பிளசன்ட், அன்புள்ளவன், இனிமையானவன், எல்லாரவற்றையும் அரவணைப்பன். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனை கொண்டு ஒரு பெரிய ராஜா போய் யுத்தத்தில் போய் முறியடித்து எவ்வளோ பேர் மரிப்பானுங்க, எத்தனை பேர் குதிரைகள் சாவும், ஒரே ஒரு ஆள் பேரை அவன் சங்கரித்து விடுகின்றான். அதுபோல் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற உள்ள தலைவனாக இருந்தால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். உங்கள் குடும்பம் ஒரு நாளும் வெட்கப்படாது. சொல்லுங்கள், என் குடும்பம் ஒரு நாளும் வெட்கப்படாது. வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு, ஈபி பில்லு கட்டுறதுக்கு, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கர்த்தர் ஒரு நாள் உங்கள் குடும்பத்தை வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். அப்படி இருக்கணும். அந்த நியாயப்பிரமாணம் எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. உன் கையில் அடையாளமாக இருக்கணும். கையில் வேதாகமம் எடுத்துப்போம். கண்கள் நடுவில் நினைப்பூட்டுதலாய் அமைய வேண்டும். ஹல்லேலூயா.
ஆண்டவர் தேவன் அதை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஏன் அமலேக்கரை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்றார் பாருங்க. நியூட்ரானமி 25:17 பாருங்க. எகிப்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராய் வந்து. ஹல்லேலூயா. நல்ல வறுமையான வசனம், நல்லா கவனிங்க. எகிப்துவிலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல், ஒரு கர்த்தர் இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார் என்பது தேசம் பயப்பட வேண்டும். அந்த தேசம் பயப்படுவதற்கு கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு சபை இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு வேலை ஸ்தலம் பயப்பட வேண்டும். நீ அங்கே இருக்கிற உண்மை உன்னை பார்த்து எல்லாம் பயப்படணும். ஹல்லேலூயா. நீ பேசுகிற பேச்சு, நீ நடக்கிற விதங்கள், நீ நடந்து கொள்கிற எல்லா காரியத்தையும் உண்மையை பார்த்து எல்லாம் உன்னை பார்த்து அப்படியே சல்யூட் வைக்கணும். இந்த மாதிரி இப்போ இல்லை, நான் பார்த்ததில்லை. அப்போ அந்த ஓனர் முதற்கொண்டு ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார், அது அட்ராக்ட் ஆவார். அப்போ ஒரு பயம், இப்போ இவர் ஆராதிக்கிற கடவுள், அந்த கடவுள் மேலே ஒரு பயம் வரும். உன் மூலமாக உன்னுடைய கடவுள் மேலே பயத்தை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது அபிலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் நீ இளைத்து விடாய்த்திருக்கலை பின்வரும் பாளையத்துள்ள பலவீனரெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. இவங்க வராங்க உடனே அவங்க ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு அப்படியே கவுண்டர் அட்டாக் மாதிரி. யுத்தம்னா என்ன செய்யணும், முன்னாடி சொல்லணும்ல. சொல்லிட்டு நான் மாதிரி யுத்தம் பண்ண போகிறேன், வர ஓகே வருங்கன்னு வரீங்களா, யுத்தம் பண்ண போகிறேன், அதுதான் யுத்தம். இது காரியம், ரூல். அவன் என்ன பண்ணுறான், விடாய்த்து இருக்கல்னா அவன் ரிலாக்ஸாக இருக்கும்போது திடீர்னு வந்து பலவீனரெல்லாம் வெட்டுறான். பாரு, இளைத்து விடாய்த்து இருக்கையிலே பின்வரும் உன் பாளையத்தில் உள்ள பலவீனரெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. டெரிஃபிக்காக பார்க்குறார், கவனிக்கிறார். அங்கே பரலோகத்திலேருந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறார். உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் நீ பலவீனமாக இருக்கும் பொழுது அவர்கள் உன் மேலே மேற்கொண்டார்களோ கர்த்தர் அதை கவனித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பலவீனெல்லாம் வெட்டினா என்பதை நினைத்திரு. அதனால என்ன செய்ய, உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் பொழுது அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவா. அதே தான் சவுலுக்கு சொல்றாரு. சவுல்கிட்ட சொல்றாரு, அமலேக்கெல்லாம் வெட்டிட்டு குழந்தை ஒன்று விட விட்டு அவன் என்ன பண்றான், தவறுகளை செய்து. அப்ப தேவன் என்ன சொல்கிறாரோ, ஒரு தலைவன் எதை சொல்றாரோ அதற்கு அடுத்தவர்கள் சந்ததி கீழ்ப்படிய வேண்டும். கரண தட்டி கத்து 2 செலுத்துக்கு. 4வது சோசன் பிளேஸ் பாருங்க. 15ஆம் மாதம் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யெகோவா நிசினா என்ன அர்த்தம்? The Lord is my banner. ஹல்லேலூயா. அவரே என்ன பண்ணுவார், அவரே வெற்றி கொடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேற யாருமே தேவையில்லை, கர்த்தர் ஒருவரே வெற்றி கொடியாக இருக்கிறார். சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு, என்னுடைய வேலை ஸ்தலங்களுக்கு, என்னுடைய வியாபாரத்துக்கு, என் ஊழியத்திற்கெல்லாம் கர்த்தர் ஒருவரே வெற்றி கொடியாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தேவன் ஆசீர்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஒரு யுத்தத்தில் நடக்கும்போது என்ன செய்வாங்க, அந்த ஜெயிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ண, அந்த கொடியை பிடிச்சிட்டு போவாங்க, வெற்றி கொடி அப்படியே பிடிச்சிட்டு போவாங்க. அதுபோல் இயேசுவை நீ எங்கெல்லாம் உயர்த்துகிறீரோ அங்கெல்லாம் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு என்ன பேரிடு, யெகோவா நிசி என்று பேரிடு. லார்ட் இஸ் மை பேனர். என்னுடைய வெற்றிக்கு காரணம் யார், என் ஆண்டவர்னு சொல்லணுமா. ஹல்லேலூயா. அப்போது ஆபிரகாம் என்ன சொல்கிறான், நேராக குழந்தை இப்போ பலி செலுத்த போகிறான். அங்கே பலி செலுத்த போன உடனே அந்த குழந்தை அந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவன் கேட்குறான். போன வாரங்களில் கூட பார்த்தோம், கேட்குறான், ஆண்டவர் எங்கே இது ஆடு எங்கன்னு கேட்குறான். இப்போ கர்த்தரை எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. என் பிரச்சனை இதோ, கர்த்தர் பார்த்து பாருங்க, கர்த்தர் பார்த்து பாருங்க. எப்படிங்க உங்கள் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கும், உங்களுக்கு கர்த்தர் பார்த்து பாருங்க. எப்படிங்க ஃபீஸ் கட்டுவீங்க, கர்த்தர் பார்த்து பாருங்க. எப்படிங்க வேலை கிடைக்க, கர்த்தர் பார்த்து பாருங்க. ஹல்லேலூயா. ஒழுங்கா சர்ச்சுக்கு போறீங்க, கர்த்தர் பார்த்து பாருங்க. இது பிரேக் த்ரூ பிரேயர் நடத்த, திருப்பமுனை ஜெபம் போனீங்களாங்க, கர்த்தர் பார்த்துட்டாருங்க. ஹல்லேலூயா. இப்போ 4 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசினார். 1, chosen rod, தெரிந்து கொள்ளப்பட்ட
கோல். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ, வேலையோ, வேலை ஸ்தலமோ, வியாபாரமோ, இல்லை ஊழியமோ, இல்லை ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் ஒரு நாளும் விட்டுவிடவே கூட. சொல்லுங்கள், ஒரு நாளும் விட்டு விட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. chosen leaders, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், கர்த்தரை என்னை என் குடும்பத்தில் தெரிந்து கொண்டீர், ஒரு லீடராக தெரிஞ்சு கொண்டீங்க சொல்லும்போது. மூணாவது, ஆண்டவர் எனக்கென்று வேதாகமத்தை ஆண்டவர் chosen book. ஆண்டவரே, ஆண்டவர் அதில் நீ சொல்ல எல்லா காரியங்களும் எழுதப்பட்டிருக்கு ஆண்டவரே. அது என் கரங்களில் இருக்கும் வரையிலும் ஒருவரும் இல்லை மேற்கொள்வதில்லை ஆண்டவரே. நான்காவது காரியம், கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த சபைக்காக நன்றி. தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம். ஹல்லேலூயா. உன் வீடு தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். உன்னுடைய ஸ்தலம் எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறாயோ அவற்றை இடமெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலமாக கர்த்தர் அங்கே உனக்கு வெற்றி கொடியை கொடுப்பார், வெற்றியை சுதந்திரிப்பார். உன் வேலை ஸ்தலம் எல்லாமே தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்த எல்லா காரியங்களும் தேவனை உயர்த்துங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை